வி.கே. கிருஷ்ணனுக்கு 2 லெட்டர் எழுதுறாரு. அதுலேயும் சொல்கிறாரு, நான் சீனாவை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அவன் கரெக்டாக வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு நம்பகமான தகவல்லாம் வந்துடுது, அவங்க இந்த டிபெட் விஷயத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் வருது, அதனால் அவங்க விலகிடுவாங்க, அவங்க அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஆங்கிளில் தான் அவருடைய போக்கே இருந்துக்கிட்டு இருக்கு. சோயன்லாய் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்த நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லை பிரச்சனையை பேசி தீர்த்துடலாம், பர்மாவோட கூட நான் பேசி தீர்த்துட்டோம், ஒரு காரியம் பண்ணலாம், இந்த அக்ஷய சீன் எங்களுக்கு தேவைப்படுது, அக்ஷய சீன் எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த வடகிழக்கு பகுதி விஷயத்தை நம்ம மறந்துடுறோம். இந்த எல்லைகளை மாற்றி அமைக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. சில நேரங்களில் டைரெக்டாக மேப்பில் மாற்றுவாங்க, சில நேரத்தில் வந்து ஃபிசிக்கலாக போய் மாற்றுவாங்க. இந்த சொதப்பெல்லாம் தான் பண்ண காரணத்தால் தான் இது நம்ம எல்லை, இது நம்ம எல்லை இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. டவுட் வந்து சீனா இதெல்லாம் என்னோடய பகுதின்னு சொல்லுது, இந்தியா இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. டிபெட் மீது சீனா படையெடுக்கிறதுனால உலக நாடுகளுடைய கவனம் ஃபுல்லாக எதிர்ப்பெல்லாம் சீனாவுக்கு திரும்பும், அதனால் சீனா விட்ரா பண்ணிட்டு சொல்கிறாங்க. பட்டேலுடைய வார்த்தைகளே அவர் நம்பலை, அந்த ரீதியில் இருக்குது. துரதிருஷ்டவசமாக 1950 வந்து பட்டேலும் காலமாயிடுறாரு. அவர் 1950 அந்த 31 அக்டோபரோட லாஸ்ட் பர்த்டே கொண்டாடுற நேரத்தில் வந்து கடைசி பிறந்த நாள் அப்படின்னு குறிப்பிட்டு ஒரு தலைப்பில் எழுதியிருக்கீங்க. பிறந்த நாள் அன்றைக்கி இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறார், ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்ட்டு. சீனா ஆக்கிரமிப்பு போதுன்னு தகவல் தெரிஞ்ச உடனே அவர் அவசர அவசரமாக டெல்லிக்கு வர்றார், ஆக்குப்பை பணியாச்சுன்றதில். அப்போ வந்து மத்தியில் வந்து ராஜாஜி அவங்க வந்து இலகா இல்லாத அமைச்சராக இருக்கார் நேரு கேபினெட்டில், அவர் அப்போஸ் பண்ணுறாரு நேருவை, இவ்வளோ பாலிசி தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் நேரு கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. அவருக்கு வந்து முதல்ல வந்து நம்ம தேவையில்லாமல் ஒரு பொருளை போடுமா, பயந்த சுபாவம். மூணாவது வந்து சீனாவுடைய மிலிட்ரி எதிர்க்கிற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது, அதுக்கான ஸ்கோப்பும் கிடையாது. ஆனால் இதை தவிர வேறு வழிகள் இருந்ததுன்னா இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே பயன்படுத்திக்கலாம். யூஎனில் போயிட்டு இல்லைங்க இந்த மாதிரி விஷயம் இருக்குது, அந்த மாதிரி விஷயம் இருக்குது, இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இதை பற்றி பிரச்சனை வர நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, சீனா எனக்கு தகவல் அமைச்சிருக்கு, நாங்கள் சமாதான முறைகளை பேசி திபெத் பிரச்சனை தீர்த்துறோம்னு சொல்லிட்டு அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போலேருந்தே இந்தி சீனி பாய் பாய் இங்கே மீது ரொம்ப நம்பிக்கை வந்துடுது. என்ன பண்ணுறாருன்னா, அங்கே வந்து வி.கே. கிருஷ்ணனுக்கு 2 லெட்டர் எழுதுறாரு. அதுலேயும் சொல்கிறாரு, நான் சீனாவை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அவன் கரெக்டாக வந்துடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு நம்பகமான தகவல்லாம் வந்துடுது, அவங்க இந்த டிபெட் விஷயத்தில் வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர் வருது, அதனால் அவங்க விலகிடுவாங்க, அவங்க அது மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரி ஆங்கிளில் தான் அவருடைய போக்கே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த போக்கு வந்து சரியாக வரலை, அதுதான் நடந்த உண்மை. இதில் ரொம்ப சஃபர் ஆனது வந்து டிபெட் சஃபர் பண்ணுறாங்க. டிபெட் சஃபர் ஆகிறது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நாம சஃபர் ஆகிறோம். இந்த பார்த்திங்கன்னா டிபெட்டின் பிளாட்டோட வடமேற்கு பகுதியில் இருக்கிறது அக்ஷய் சீன் என்ற பகுதி. அந்த அக்ஷய் சீன் வந்து பகுதியை வந்து சீனா பிடிச்சிடுது 62 போகிற நேரத்தில். அப்போ வந்து 38,000 சதுர கிலோமீட்டர் நம்ம இழந்துட்டோம். அதோடைய தொடர்ச்சியாக இப்போ பிஓகேக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஒரு 5,000 சதுர கிலோமீட்டர் தான் வந்து பாகிஸ்தான் வந்து சீனாவை கொடுத்துருது. இதுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும், அக்ஷய் சீனுக்கு ஹெல்ப்பாக இருக்கட்டும் சொல்லிட்டு இப்படி பகுதிகளை எடுத்தோம். அருணாச்சல் பிரதேஷில் இன்னும் கை வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்போது வேறு ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது. சோயன்லாய் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லை பிரச்சனையை பேசி தீர்த்துடலாம், பர்மாவோட கூட நான் பேசி தீர்த்துட்டோம், ஒரு காரியம் பண்ணலாம், இந்த அக்ஷய சீன் எங்களுக்கு தேவைப்படுது, அக்ஷய சீன் எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த வடகிழக்கு பகுதி விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ் விஷயத்தில் நாங்கள் நுழைய மாட்டோம், நீங்கள் அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு அவர் வராரு. அவர் நேரு அதை கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. இதுவும் போச்சு, அதுவும் போச்சு, இதுவும் உள்ளதும் போச்சு, நல்ல கண்ணா எடுத்தது. வெதர் அது கரெக்டாக இல்லையான்றது வேறு. ஆனால் இதில் ஒரு மிஸ்சீஃப் என்ன இருக்குன்னா, நம்ம ஆங்கில அரசு இங்கே இருந்த வரைக்கும் அவங்களுக்கு தொடர்ந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்தியா ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக்கலான விஷயம், இடம். டிபெட் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது, அதனால் டிபெட்டை வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். டிபெட்டு எக்கனாமிக்கலி நமக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணாது, ஆனால் அது பஃபர் ஸ்டேட்டாக இருக்குது. அது பஃபராக இருந்தால் தான் நல்லது. ஏன்னா அது பஃபராக அது இல்லைன்னா சீனாவில் நுழைஞ்சிட்டோம், ரஷ்யா எப்போ ஏற்கனவே டிசைன்ஸ் இருக்குது, இந்தியா கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க.
இதுக்கெல்லாம் ஒரு தடை இருக்கிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எல்லைகளை மாற்றி அமைக்கிற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே. சில நேரங்களில் டைரெக்டாகவே மேப்பில் மாற்றுவாங்க, சில நேரத்தில் வந்து அங்கே ஃபிசிக்கலாக போய் மாற்றுவாங்க. இந்த சொதப்பெல்லாம் தான் பண்ண காரணத்தால் தான் இது நம்ம எல்லை, இது நம்ம எல்லை இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. டவுட் வந்துடுது. சீனா இதெல்லாம் என்னோடய பகுதின்னு சொல்லுது, இந்தியா இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பகுதி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த சீனா போர் நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்போ சீனா போருக்கு அப்புறம் வந்து சில பகுதிகள்லாம் இந்திய பகுதிகள் வந்து சீனா கிட்ட இது உங்கள் பகுதி தான் நீங்கள் வச்சுக்கன்னு சொல்லிட்டாங்க. இந்தியா இது எங்கள் பகுதி கிடையாது மேப் பிரகாரம் அப்படின்ட்டு இந்த திருத்தங்கள்லாம் நடந்திருக்கு, இந்த பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து நடந்திருக்கு. ஆக ஆரம்பத்திலிருந்தே நேருடைய அணுகுமுறை, அவர் நினைச்சாரு சுதந்திரம் கிடைச்சி 2-3 வருஷம் தான் அது, போரில் இறங்கணுமா தேவையில்லையா, அந்த ராணுவத்துடைய அளவை குறைச்சதும் அவர் தானே. ராணுவத்தோட அளவும் குறைச்சது அவர் தான். ராணுவத்து மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தது அவர் தான். அமைதியான முறையில் தீர்வு காண்றதுக்கு இவங்க என்ன முடியும்? இதுக்கப்புறம் தான் பஞ்சசீலா பேக்ட்லாம் கொண்டு வராங்க, பஞ்சசீலா கொள்கையெல்லாம் கொண்டு வராங்க. அவங்க அதுவே ஒரு ஃபெயிலியர் தானே. அது ஃபெயிலியர் ஆயிடுது. பேசி முடிச்சுட்டு போனோன்னு 62 போர் வந்துடுது இல்லையா. இந்தியா அதை டு த வேர்ட்ஸ் கான் பண்ணிட்டு எல்லாம் காரியங்கள்லாம் பண்ணாங்க. ஆனால் இவங்க பண்ணலையே அப்படி. இந்த மாதிரி சூழ்நிலை அங்கே வந்துருக்கு. ஸோ ஒரு பக்கம் காஷ்மீரையும் நமக்கு தலைவலியை கொடுத்தது அவர், இந்த பக்கம் திபெத் மூலமாக நமக்கு இன்னொரு தலைவலி இப்போது வரை அது நடந்துகிட்டு இருக்கு. அப்பப்போ அவங்க அந்த எல்லை பகுதியில் வாழாட்டுறாங்க சீனா. அந்த பிரச்சனையும் இந்த பக்கம் அவர் கொடுத்ததும் நேரு தான். அதுதான் அவங்க வேறு யாரும் டிபெட்டுக்காக வரலன்ற நேரத்தில் இந்த காமன்வெல்த் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீம் ரெடி பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதை அப்போஸ் பண்ணுறாரு நேரு. நானும் செய்ய மாட்டேன், நீ செய்கிற ஒத்துக்க மாட்டேன், இதோட இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லி அதை அப்போஸ் பண்ணுங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி பண்ணி தனக்கு தான் நம்ம பாரத தேசத்துக்கே பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டார். ஸோ அதனால தான் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மீது உங்களுக்கு தொடர்ந்து ஒரு விமர்சனம் இருக்குது. ஆமாம், அந்த விமர்சனம் இருக்குது. நான் ஃபாரின் பாலிசியில் நான் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாரு அவர், சொதப்பல் தான். டிஃபென்ஸ் பாலிசியில் எக்ஸ்பர்ட்னு சொல்கிறாரு, அதுலேயும் சொதப்பல் தான். வரிசையாக அதை பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காமன்வெல்த் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அவங்க விபத்துக்காக ரெப்ரசன்ட் பண்ணலான்னாங்க, அதை நேரு அப்போஸ் பண்ணாங்க. நமக்கு என்ன ஒரு புரிதல் இல்லைன்னா, காஷ்மீர் விவகாரத்துலேயும் இவர் அவசரப்பட்டு நம்ம இராணுவம் கேப்சர் பண்ணலாம், பிஓகே இப்போ இருக்கக்கூடிய பிஓகே கேப்சர் பண்ணிடலாம்னு நினைக்கும் பொழுது கூட இவர் தான் யுஎனுக்கு போனார். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இம்பார்ட்டண்டான திபெத் விஷயத்தையும் யுஎனில் ஒழுங்காக அவர் ரெப்ரசன்ட் பண்ணலைங்கிற ஒரு விஷயம் வருது. என்ன தான் இவருக்கு அந்த அதுதான் எந்த பிரச்சனையை யுஎனுக்கு கொண்டு போகணுமோ அந்த பிரச்சனையை கொண்டு போகலை. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனையை கொண்டு போகலை. கொண்டு போயிருக்கூடாது, அதுக்கு போனார். டிபெட் பிரச்சனை கண்டிப்பாக கொண்டு போயிருக்கணும். அதுக்கு சப்போர்ட் எல்லாம் கூட இருக்குது. காமன்வெல்த் கண்ட்ரிஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அப்போஸ் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணலன்றது மாத்திரம் இல்லை, அப்போஸ் பண்ணுறாரு. இந்த காரியங்கள் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இதில் என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் இவர் ஆகுன்னா லெட்டர்ஸ் ஷூட் பண்ணிடுவார். லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புவார். என்ன பண்ணுவாருன்னா 1950 ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி ஒரு லெட்டர் அனுப்புகிறார் கிருஷ்ணமேனனுக்கு. அப்போது எப்படி டீல் பண்ணிகிட்ருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக டிபெட் பிரச்சனையும் சொல்கிறார் இவர். அப்புறம் 1950 அக்டோபர் 19ஆம் தேதி கேஎம் பணிக்கருக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அப்புறம் அது 1950 இன்னொரு லெட்டர் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி இன்னொரு லெட்டர் அனுப்புகிறாரு. அதில் என்ன நினைக்கிறாருன்ற விஷயத்த சொல்கிறார். சீனா விஷயத்தில் தன்னுடைய வியூஸ் என்ன விஷயத்தெல்லாம் சொல்கிறார் அவர். இது 1950ஆம் வருஷம் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கி ஃபுல்லாக கேப்சர் பண்ணிடுறாங்க இல்லையா? ஃபுல்லாக கேப்சர் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போது வரைக்கும் அவருக்கு அது தெரியுதா இல்லையா? திபெத்தை கேப்சர் பண்ணிட்டாங்க லேட்டாக தான் தெரியுது அவருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு பத்திரிகையாளர் அந்த ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை வருது. அந்த கட்டுரையில் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய பயந்த சுபாவம் காரணமாக தான் டிபெட் விஷயத்தை கோட்டை விட்டார் அவர். நேரு பயந்த சுபாவம் இருக்கிறவர். அதனால் சீனாவை எதிர்க்கிறதுக்கு அவருக்கு தைரியம் கிடையாது. அதனால் கோட்டை விட்டார் அப்படின்ற மாதிரி தகவலை அவர் சொல்கிறார், பதிவு பண்ணுறாரு. 1950 நவம்பர் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி யுனைடெட் ப்ரெஸ்ஸுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நேரு. நாங்கள் திபெட்டுக்கு ஆதரவாக செயல்பட முடியாத நிலையில் இருக்கோம். ஆர்மி அனுப்புகிற நிலைமையில் இல்லை. நாங்கள் அதை கண்டிப்பாக அனுப்ப மாட்டோம். டிபெட் அதனுடைய பிரச்சனை அதுதான் தீர்த்துக்கணும், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுறோம்.
தெளிவாக சொல்லியிருந்தார். அது ஒரு விஷயம் நடந்த போது அதுக்கு பிறகு நவம்பர் 4 ஃபுல்லாக இவங்க சீனா கேப்சர் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாக கேப்சர் பண்ணி இவங்க யூஎன்லேயே இதை ஒத்துக்கிட்டதுனால அடுத்தது அவங்க ஃபுல்லாக கிட்டத்தட்ட நவம்பர் 1 அந்த வாக்குலேயே வந்து தெரிஞ்சு போகுது சீனா கேப்சர் பண்ணிட்டாங்க டிபெட்டுன்ட்டு. ஃபுல்லாக போயிடுது. சீனா திபெத்தை ஆக்கிரமிச்சிருக்கக்கூடிய விஷயம் வந்து 1950 நவம்பர் மாதம் 23 பொது சபையில் விவாதத்தை வந்த போது அந்த விவாதத்தை வந்து இந்தியா அப்போஸ் பண்ணிச்சு. நேரு அப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. சுமூகமான முறையில் நாங்களே தீர்த்துக்கிறோம் சீனா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்களோட பேச்சை நான் நம்புறேன்னு சொல்லிட்டாரு. இந்த ஒரு விஷயம் வந்தது. 2020 ஜூலை மாதம் 27 கார்டியன் பத்திரிகையில் ஒரு கட்டுரை வந்திருக்கு. அந்த கட்டுரையில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய இயற்கையான அச்ச சுபாவத்தின் காரணமாக எங்கே சீனாவுடன் போரில் இறங்க வேண்டி வந்துவிடுமோ அஞ்சு திபெத் விஷயத்தில் தலையிட மறுத்தார் அப்படின்னு அந்த கட்டுரை சொல்லுது. 1950 செப்டம்பர் மாதம் 8 இந்தியாவுடைய உதவி கோரி திபெட்டுடைய அறிவுஜீவியான ஒரு அமைச்சரான செஃபான் ஷகாப்தா தலைமையில் ஒரு குழு இந்தியாவுக்கு வருது. ஹெல்ப் பண்ணுங்க கேட்குது, முடியாதுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இந்த விஷயம் நடக்குதுங்க. இதெல்லாம் தான் நேரு செய்த சாதனைகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆமாம். 1950 அக்டோபர் மாதம் 19 கேஎம் பண்ணியிருக்கிற எழுதின லெட்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிபெட் மீது சீனா படையெடுக்கிறதுனால உலக நாடுகளுடைய கவனம் ஃபுல்லாக எதிர்ப்பெல்லாம் சீனாவுக்கு திரும்பும், அதனால் சீனா விட்ரா பண்ணிட்டுன்னு சொல்கிறார். அந்த ஒரு கணிப்பு, அவருடைய அரசியல் கணிப்பு இருக்குல்லையே, அது ஒரு கணிப்பு இருக்குது, சாதுரியமான கணிப்பு. ஸோ இந்த பகுதியில் திபெத் எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கலான மிகவும் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தில் நேரு எப்படி கோட்டை விட்டார், மாறாக சீனாவை எப்படி நம்பி ஏமாந்து போனாருங்கிற பல விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆனாலும் சரித்திர புத்தகத்தில் வந்து நேருடைய விஷயங்கள் சொல்லும் பொழுது அவருடைய பஞ்சசீல கொள்கை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் அவரை வந்து அப்படியே புறாவோடு இருக்கிறது மாதிரியான சிலைகள்லாம் வச்சுருக்காங்க, மனிதருள் மாணிக்கம்லாம் சொல்கிறாங்க. அடுத்த எபிசோடில் அந்த பஞ்சசீல கொள்கை அப்படி என்னதான் அவ்வளோ அதில் அற்புதமாக வடிவமைச்சிருக்கிறாருங்கிறத பார்ப்போம். அதுவரை நேயர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.